மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலேயே இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். காரணம் அம்மா இல்லை. முதலெல்லாம் அம்மா இருக்கிற காலங்களில் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் நாங்கள் அம்மாவுடைய வீட்டிற்கு போவோம். அங்கே போய் அம்மா அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் எல்லாம் செல்லுகிற போது அம்மா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆடம்பரமெல்லாம் கொண்டாடக்கூடாது, ரொம்ப எளிமையாக யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்யுங்க. தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் சொன்னார், அவருக்கு பிறந்த நாள் என்று ராமாவரம் யார் சொன்னாலும் கூட இந்தியாவுடைய படத்திற்கு மாலை அண்ணாவுடைய படத்திற்கு மாலை தான் சொல்லுவாரே தவிர அவரும் தன்னுடைய பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவி செய்ததாக அவரும் சொல்லியிருக்கிறார். அதே வழியிலே தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் எல்லா மாவட்டங்களிலேயும் நாளைய தினம் மிகச் சிறப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விழா. இது ஏழைகளின் திருநாள். ஏழையின் சிரிப்பு இறைவனை காண்பேன் என்று அண்ணா சொன்னதை போல இது ஏழைகளின் திருவிழாவாகத்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் பிறந்த நாளை கொண்டாடி அம்மாவின் உருவத்தை பார்க்கிறார்கள், அம்மா அவர்களின் திருமுகத்தை பார்க்கிறார்கள், அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல தத்துவங்களை கேட்கிறார்கள். அம்மா அவர்கள் சொன்னதை இப்படியே கடைபிடிக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் அதே போலத்தான் 2 நாட்களுக்கு முன்னால் அறிக்கையும் சொல்கிறார். புரட்சித் தலைவர் என்ன சொன்னாரோ, புரட்சித் தலைவி என்ன சொன்னார்களோ அதையே தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எளிமையாக கொண்டாடுகிறார். அந்த ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டாடுகிறேன் என்றால் அவரும் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த மாவட்டத்திலே பெண்களுக்கு அவர்களுடைய திறமையை, அம்மா அவர்களுக்கு பெண்களுடைய சக்தி என்றால் மிகவும் பிடிக்கும். ஆகவே தான் பெண்களுக்கு கோலம் போட்டிகள் உள்ளது. அதன் மூலம் அவர்களுடைய திறமையை கொண்டு வந்து பரிசு பொருள் வழங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சியை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். கோலப்போட்டி மிகச்சிறப்பாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நான் கூட எதிர்பார்க்கிறேன், எப்போவுமே கோலம் போட்டாங்கன்னா அந்த கோலத்தினுடைய கலர், அதனுடைய ஆர்ட் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக இந்த கோல போட்டியில் பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்ச சாதனைகளை அப்படியே பிரதிபலித்து வச்சுருந்தாங்க. நான் ஒரு இது கோலத்தை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தாலிக்கு தங்கும், ஒரு இடத்துல வந்து அந்த சைக்கிள், லேப்டாப்பு, வாஷிங் இது மிக்சி கிரைண்டர், ஃபேன் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு திமுக ஆட்சியில் கொடுக்கலன்றத கோலத்திலே சொல்லிட்டாங்க. அம்மா ஆட்சியில கொண்டு வந்ததை இப்ப நிறுத்திட்டாங்கன்றதை கோலத்திலேயே பெண்கள் பிரதிபலிச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப பெருமையான. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து கோலம் போட்டிருந்தாங்க. அந்த கோலத்துல பாத்தீங்கன்னா அம்மா உணவகத்துல என்னென்ன கொடுப்போம் அதெல்லாம், அதாவது தக்காளி சாதம், சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் கப்பு லேட்டா வச்சுட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க. சப்பாத்தி எவ்வளவு, சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்றத இந்த ஆட்சிக்கு பெண்கள் கோலம் மூலமாகவே போட்டு கண்டுபிடிச்சு. யாரும் சொல்லி தாலிக்கு தங்கம் போடுங்க, சைக்கிள் போடுங்க, லேப்டாப் போடுங்கன்னு சொல்லி யாரும் போடல, அவங்களாம் போட்டிருக்காங்க. அதை தான் நான் பார்த்தேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்னென்ன யுக்திகளை கையாளும்? பொதுச் செயலாளருக்கு அறிவுபூர்வமாக அவர் சிந்திச்சு அவருடைய முழு அதிகாரத்தையும் அவருக்கு தான் சொன்னோம். அவர் தான் இந்த பொதுச் செயலாளர் தான் இந்த முடிவு கொடுக்கணும். இந்த தேர்தல் பற்றியே ஏன்னா அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை, புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே பாடம் தெரியும். தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் அரசியலில் வந்து எந்தெந்த யுக்திகளை கையாண்டு நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற யுக்தி அவருக்கு தெரியும். அவருக்கு தான் தேதியே வரல. அதுக்கு வந்து என்ன தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போய் வரணும். அதுக்கு பிறகு பாருங்க நிலைமை எப்படி இருக்கு. இந்த ஆட்சியில இது அதை பொய்யா சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சிறுபான்மை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தாய்மார்களை தீவிரவாதிகளை தேடுறோம் சொல்லிட்டு முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியில் போய் பெண்களை போய் ரோஷாவை எழுதி பார்த்தவங்க பூச்சிக்கார போட்டு உள்ள போய் அங்கே மிரட்டினதெல்லாம் திமுக ஆட்சியில தான். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியினுடைய ஆட்சியிலே தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்களுக்கு பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. இதுதான் திமுக கைவந்த கதை. நாம கேள்விப்பட்ட செய்தி, கேள்விப்படாத செய்திகள் நிறைய இருக்கு. இஸ்லாமிய தாய்மார்களை பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. இது ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது.
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காம கைவிடுறது, இஸ்லாமியர்களை தாக்குறது, கிறிஸ்தவர்களை தாக்குறது, அதே மாதிரி இந்து சமுதாய மக்களை மிகவும் கேவலமாக பேசுவது, இதெல்லாம் ரொட்டீன். ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் தான் பாதுகாவல அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, உங்க கேள்வியிலே சொல்லிட்டீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.